வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி ஒரு மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேர அயனி ஒரு ஈரணிய பியூட்டைல் கார்பன் நேர அயனியை விட அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது காரணமாகிறது? அதாவது tertiary butyl carbocation is more stable than a secondary butyl carbocation because of which of the following? கீழே 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றுல எது சரியானது அப்படிங்கறத நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே கார்பன் நேரணி குறித்து தான் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு கார்பன் நேரணி குறித்த வீடியோ. வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேரணியும் ஈரணிய பியூட்டைல் கார்பன் நேரணியோட ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். நம்ம முந்தைய வீடியோவே கார்பன் நேரணி குறித்து பார்த்துட்டு வந்தோம். அந்த அடிப்படையில கார்பன் நேரணி நிலைத்தன்மை பெறதுக்கு காரணம் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூண்டல் விளைவு, பிணைப்பில்லா உடனிசைவு இந்த மூணோட அடிப்படையில தான் கார்பன் நேரணி நிலைத்தன்மை பெறுகிறது. வாங்க முதல் கூற்றுக்குள்ள போகலாம். முதல் கூற்று என்ன அப்படின்னா, மெத்தில் தொகுதியில் மைனஸை விளைவு, மைனஸை எஃபெக்ட் ஆஃப் மெத்தில் குரூப். அதாவது இது ஒரு தூண்டல் விளைவு குறித்த ஒரு கூற்று. நம்ம முந்தைய வீடியோலயே தூண்டல் விளைவு குறித்து பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில மெத்தில் குரூப் தூண்டல் விளைவுல பிளஸ்ஐ விளைவுல ஈடுபடும். அதாவது எலக்ட்ரான்களை கொடுக்கும் குழுக்கள் மெத்தில் குரூப். இப்போ மைனஸை விளைவு அப்படின்னா எலக்ட்ரான்களை பெறக்கூடிய குழுக்கள் இருக்கணும். இப்போ இந்த கூற்றுல மெத்தில் குரூப் மைனஸை விளைவுல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த கூற்று தவறு. அங்க ரெண்டாவது கூற்றுக்குள்ள போகலாம். இரண்டாவது கூற்று என்ன அப்படின்னா, மெத்தில் தொகுதியில் பிளஸ் ஆர் விளைவு, பிளஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் மெத்தில் குரூப். அதாவது பிளஸ் ஆர் அப்படிங்கிறப்ப அது ரெசனன்ஸை தான் குறிக்குது. அதாவது உடனிசைவு. நம்ம உடனிசைவு குறித்து முந்தைய வீடியோலயே பார்த்திருந்தோம். உடனிசைவு என்பது கார்பன் நேரயனிக்கு அருகில் இரட்டை பிணைப்பு அல்லது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருந்தது அப்படின்னா அது உடனிசைவுல ஈடுபடும். இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் மற்றும் செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டையான்ல கார்பன் நேரயனிக்கு அருகில இரட்டை பிணைப்பு அல்லது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இல்லை. ஆகையால நம்மளுக்கு இரண்டாவது கூற்று தவறு. மூன்றாவது கூற்றும் மைனஸ் ஆர் விளைவு. அதாவது இதுவும் ஒரு ரெசனன்ஸ் குறித்ததுதான். ஆகையால இதுவும் சரியானதா இருக்காது. இப்போ நான்காவது கூற்றுக்குள்ள போனோம் அப்படின்னா, பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது குறித்து நம்ம முந்தைய வீடியோல பார்த்திருக்கோம். இப்போ வாங்க நம்மளுக்கு கொடுத்திருக்க டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் மற்றும் செகண்டரி பியூட்டைல் கார்பன் நேரயனில கார்பன் நேரயனிக்கு அருகில இருக்கிற கார்பனை தான் ஆல்பா கார்பன் சொல்றோம். இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான்ல மொத்தம் எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டையான்ல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது கார்பன் நேரயனியை சுற்றி ஆல்பா ஹைட்ரஜன் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கார்பன் நேரயனி நிலைத்தன்மை அதிகரிக்கும். இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் ஆன் a கார்போகேட்டையான் சென்டர் லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி. இந்த அடிப்படையில பாக்குறப்ப பிணைப்பில்லா உடனிசைவு தான் சரியான பதில். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். ஒரு மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேரயனி ஒரு ஈரணிய பியூட்டைல் கார்பன் நேரயனியை விட அதிக நிலைத்தன்மை கொண்டிருப்பதற்கு கீழ்கண்டவற்றில் எது காரணமாகிறது? சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். அதாவது பிணைப்பில்லா உடனிசைவு, ஹைப்பர் கான்ஜுகேஷன். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.